பிரியமான தேவச்சனமே, இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதிப்பாராக. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உங்களில் பெருகுவதாக. இந்த வார்த்தை என்ற மன்னாவை பார்ப்போம். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீக்கலாக்கி மீட்பார். ஆமேன். நமக்கு இருக்கிற எத்தனையோ சத்துருக்கள் இருக்காங்க இல்லைங்களா? எத்தனையோ பேர் நம்ம இடத்துல போராடி கொண்டு இருக்கிறாங்க. எல்லா தேவையில்லாத சத்துருக்கள் நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் தேவன் இன்னைக்கு அழகான ஒரு வார்த்தையை உங்களை நோக்கி கொடுத்திருக்கார். உங்களுக்காக இந்த வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீக்கலாக்கி மீட்பார். உனக்கு இருக்கிற அத்தனை சத்துருக்கள் மத்தியிலும் உன்னை தேவன் நீக்கலாக்கி மீட்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவச்சனமே, இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற அந்த சத்துருக்கள் கைக்கு உங்களை தேவன் நீக்கலாக்கி மீட்பார். இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். எனக்காகத்தான் இந்த வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம மறைந்து மறைந்து ஓடி ஓடி ஒளிந்த நாட்கள் போதும். பிரியமான தேவச்சனமே, அத்தனை பேர் மத்தியிலும் தேவன் நம்மை அவருடைய சத்துருக்கள் கைக்கு நம்மை நீக்கலாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் அவர்களை கைக்கு நீக்கலாக்கி உன்னை மீட்பார் என்று சொல்லியிருக்கிறார். உங்களை மீட்கிற தேவனா இருக்கிறபடினால் நீங்க கவலைப்படாதீங்க. அந்த மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தரே, இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி எங்களை கர்த்தாவே, எங்கள் முன்னாடி இருக்க சத்துருக்களுக்கு முன்பாகலாம் எங்களை கர்த்தாவை நீங்க மீட்டுக் கொள்ளுங்கப்பா. எங்களை கர்த்தாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற அத்தனை சத்துருக்களை நீங்க சங்காரிங்கப்பான்னு சொல்லி இந்த நாள் இந்த வார்த்தையின்படி நீங்க அப்பா கிட்ட கேளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதிப்பாராக. இப்பொழுது நாம் செபிப்போம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவை கொடுத்த இந்த அன்பான வார்த்தை அப்படியே பிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, அவர்களுக்கு எத்தனையோ சத்துருக்கள் எழும்பியிருப்பார்கள். அவளை துரத்தி இருப்பார்கள், கேவலமாக பேசியிருப்பார்கள், நிந்தித்திருப்பார்கள், அவமானப்படுத்தி இருப்பார்கள் ஆண்டவரே. அத்தனை பிள்ளைகளுக்கு மத்தியிலும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் மீட்டுக் கொள்வீராக. அவள் தலைகளை உயர்த்துவீராக, ஆசீர்வாதிப்பீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எத்தனை நாளைக்கு உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு இருப்பது ராஜா. இன்றைக்கு தகப்பனே, இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக. அவள் தலைகளை உயர்த்தி வைப்பீராக ஆண்டவரே. சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துவீராக. தகப்பனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை நம்பி இருக்கிறபடினால் இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம்.